எங்களுடைய மிகப்பெரிய கவலை என்னவா இருந்தது அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நிறுத்தப்பட வேண்டும், தூக்கி எறியப்பட வேண்டும். அது இல்லாம போயிட்டா தமிழகத்தினுடைய சூழ்நிலை என்னவா இருக்கும்னு நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அப்போ ஏன்னா, போதைப்பொருள் பரவல். அதாவது போதைப்பொருள் பரவல் ஒரு பிரச்சனை. போதைப்பொருள் பரவலை நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்ற முதலமைச்சர் ஒரு பிரச்சனை. அதை அட்ரஸ் பண்ணா பரவாயில்ல. இல்லைங்க போதைப்பொருள் பரவல் இருக்கு. நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கிறோம். அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணி பேசுகிற ஒரு அரசு இருந்தால் கூட பரவாயில்ல. அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரியே முகத்தை வைத்திருந்தார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது ஒரு பெரிய பிரச்சனை. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. காவல் நிலையங்கள் கொலைக்கூடங்களாக மாறிடுச்சு. முன்னாள் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் இந்த அப்பா மகன் சாத்தான்குளம், ஆமாம், அந்த சாத்தான்குளம் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு தமிழகம் முழுசும். மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் அது மாதிரி 60 பேர் காவல் நிலையத்தில் கொல்லப்பட்டாங்க திமுகவுடைய ஆட்சியில். ஒரு விஷயம் கூட பேசு பொருளாக ஆகலை. அஜித்குமார் மரணத்தில் கூட, 50வது மரணத்தில் கூட முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி சாரி கேட்டதோடு எல்லாரும் ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற அளவுக்கு திமுக ஒரு த்ரெட்டனிங் டோனில் போயிட்டு இருக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.